Hello friends, welcome back to Ascenders Webtech. நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த டியூட்டோரியலில் வந்து இன்னர் பேஜ் லிங்க்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னர் பேஜ் லிங்க்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான். இப்போ இது வந்து என்னோட வெப்சைட் அசண்டர்ஸ் வெப்டெக் அப்படிங்கிறது வந்து என்னோட வெப்சைட்டு. இப்போது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹோம், ஃபீச்சர்ஸ், சர்வீசஸ், அபவுட் இந்த மாதிரிலாம் நான் நிறைய லிங்க்ஸ் வச்சுருக்கேன், இது மெனுஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் சர்வீசஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இதே பேஜுக்குள்ளாரையே எனக்கு சர்வீசஸை எடுத்துகிட்டு வருது. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ஒரே பேஜுக்குள்ளாரையே எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சர்வீஸுங்கிற அந்த பார்ட்டை மட்டும் எனக்கு கரெக்டாக எடுத்து கொண்டு கொடுக்குது. இதே அபவுட்டுன்றதை நான் கிளிக் பண்ணேன்னா அது என்ன ஆகும்னா இன்னொரு பேஜுக்கு என்னை தனியாக எடுத்துகிட்டு போகும். இது வந்து நம்ம நார்மலாக ஏற்கனவே நம்ம பார்த்த லிங்க், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் போகிறது. இப்போ சர்வீசஸ், இப்போ ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எனக்கு கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து அது கொடுக்குது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்னர் பேஜ் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ விக்கிபீடியா எடுத்துக்கோங்க. விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அதில் கூட நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவையான டாபிக் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் விக்கிபீடியாவில் என்ன செய்வாங்கன்னா இண்டெக்ஸ் மாதிரி இங்கேயே கொடுத்துருவாங்க. இப்போ நான் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக மோஷன் கிராஃபிக்ஸை கரெக்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டாபிக் வேணுமோ நம்ம இங்கே டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டாப்பிக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதை தான் வந்து ஒரு பேஜுக்குள்ளாரே நம்ம லிங்க் கொடுக்குறது. அந்த லிங்க் எப்படி கொடுக்குறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேன், இதுலேருந்து சும்மா ஒரு கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி. இங்கே வந்து அதை என்ன செய்கிறேன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ குவாலிட்டி ஆஃப் கோட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஹெட்டிங். ஸோ இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக ஒரு டிவ்வுக்குள்ளார வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் H1 பேஸ்ட். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அவுட்புட். இதை நான் என்ன செய்கிறேன்னா கப்புள் ஆஃப் டைம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வெப்சைட்டில் போய் ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகிற மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப்க்கு மட்டும் நேம் மாற்றி அது எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா ASCENDERS அசண்டர்ஸ் வெப் டெக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம பேஜுக்கு போகிறோம், நம்ம பேஜுக்கு போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அசண்டர்ஸ் வெப்டெக்குங்கிறத நான் தேடுறேன், இங்கே இருக்குது. ஸோ இதை நான் மேலே ஒரு மெனு கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தோன்னா அபவுட்டுங்கிற ஒரே ஒரு மெனு இருக்குது. நான் இந்த இடத்துல அசண்டர்ஸ் வெப்டெக்குன்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணால் எனக்கு கரெக்டாக அந்த அசண்டர்ஸ் வெப்டெக்குங்கிற அந்த பேராகிராஃபை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம லிங்க்னாலே நம்ம என்ன செய்வோம், ஆங்கர் டேக் href. எப்போதுமே லிங்க் கொடுக்குறது hrefன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்னர் பேஜுக்குள்ளாரையே நம்ம லிங்க் கொடுக்கறதுனால இதுக்கு வந்து நேம்னு மென்ஷன் பண்ணணும், ஈக்குவல் டு ஆங்கர் டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடும். இந்த இடத்துல நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து யூசர் ஃப்ரெண்டு தான், யூசர் டிஃபைன் தான். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன் ASCENDERS அசண்டர்ஸ்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். இது எந்த மெனுவை கிளிக் பண்ணால் இந்த அசண்டர்ஸ் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே மேலே லிங்க் கொடுக்கணும்.
இப்போ நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம 2 மெனு வச்சுருக்கோம். ஒரு மெனுவை நம்ம டிஸ்பிளே நன்னு கொடுத்து நம்ம போன டுட்டோரியலில் பார்த்தோம். நான் அதையும் எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ ஏ ஹெச்ரெஃப் ஈக்குவல்ஸ், இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா கீழே நம்ம கொடுத்துருந்த அந்த நேமை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஒர்க் ஆகாது, கரெக்டாக கொடுத்துங்க. ASCNDERS அசண்டஸ்ன்னு கொடுத்து இங்கே எந்த நேமை கிளிக் பண்ணால் போகணுமோ அந்த நேமை இங்கே கொடுக்கணும். ASCNDERS அசண்டஸ் வெப்டெக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போயிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இமேஜ், அபவுட்டு, அசண்டஸ் வெப்டெக் அப்படின்னு 3 மெனு இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா அந்த இடத்துட்ட சேவ், ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ், அபவுட்டு, அசண்டஸ் வெப்டெக். இப்போ நான் அசண்டஸ் வெப்டெக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, எனக்கு அசண்டஸ் வெப்டெக் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடுது. எனக்கு ஏன் இது வந்து இங்கே டாப்பில் வராமல் இவ்வளோ தூரத்தோடு நிற்கிதுன்னா இதுக்கு கீழே கண்டென்ட் இல்லை. இங்கே பாருங்க, தெரியுதா, இதோட கண்டென்ட் முடிஞ்சிருது. இதே நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நிற்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இந்த டிவ் இருக்குல்ல சும்மா காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரிஃப்ரெஷ். இப்போ அசண்டஸ் வெப்டெக்கை கிளிக் பண்ணால் கரெக்டாக எனக்கு வந்து நிற்கிதா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எத்தனை மெனு வேணாலும் கிளிக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த இடத்துல கூகுள் பற்றி பேசுகிறேன், இல்லை யூடியூப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு யூடியூப்க்கு நம்ம எப்படி லிங்க் கொடுப்போம், ஏ நேம் ஈக்குவல் யூடியூப் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த நேமை நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் கொடுப்போம், மேலே மெனுவில் ஏ ஹெச்ரெஃப் ஈக்குவல்ஸ் ஹேஷ் யூடியூப், இங்கே யூடியூபுங்கிறத கிளிக் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ சேவ், ரீஃப்ரெஷ். ஓகே பண்ணிட்டா இங்கே யூடியூப்னு வந்துருச்சு. யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக யூடியூப் எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அதே மாதிரி அசண்டஸ் வெப்டெக்கை கிளிக் பண்ணுறேன், எனக்கு அசண்டஸ் வெப்டெக்கை எடுத்துகிட்டு வந்துடுது. இதுதான் ஒரே பேஜுக்குள்ளார நம்ம லிங்க் கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் வந்து நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அனிமேட் ஆகி வருது. ஸோ அந்த அனிமேஷன்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.